இன்றைய தினத்தினுடைய மிக முக்கியமானது என்னன்னா, காவிரி நீர் திறந்து விடணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தியதுக்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதன் கீழ் 12,000 சிசி வாட்டர் தண்ணியை வந்து திறந்து விட்டுருக்காங்க கர்நாடகாவிலேருந்து. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்கு. நாளைக்கு அந்த கேஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அதனால் உடனடியாக கர்நாடகா அந்த நேரத்தில் கோர்ட்டில் சொல்கிறதுக்காக தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக கர்நாடகம் தண்ணியை திறந்து விட்டுருக்கு. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகம் தண்ணி திறந்து விட்ட உடனே பாஜகவினுடைய கர்நாடக யூனிட்காரங்க ஏன் தண்ணி திறந்து விட்டிய தமிழ்நாட்டுக்கு, ஏன் ஆணையத்தினுடைய கமிஷனுடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நேற்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதற்காக இன்று கர்நாடகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நாங்கள் தண்ணியே திறந்து விடலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இது எதை காட்டுதுன்னு கேட்டால், கர்நாடகாவினுடைய பாஜக காரர்கள் செய்கிற இந்த மனிதாபமற்ற செயலை காட்டுது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிற பாஜகவினுடைய மாநில தலைவர் ராய்னார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த துரோகத்தை காட்டுது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் காவிரி காவிரின்னு சொல்லி செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் எதுவுமே நடக்காத மாதிரியும், எதுவுமே பார்த்துக்கிறாத மாதிரியும், எதுவுமே கர்நாடகா பிஜேபியை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது இதை விட மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. கர்நாடக அணைகளில் தண்ணி வரலன்னா, காவிரியில் தண்ணி வரலன்னா காங்கிரஸை குறை சொல்றவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மிக தெளிவாக தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் வரணும், அதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவோம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவரை எதிர்த்தும் எங்களுடைய குரல் ஓங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டினுடைய நலனும் தமிழ்நாட்டினுடைய உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் தான் எங்களுடைய முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த பார்வைங்கிறது கர்நாடகத்தினுடைய பார்வை, கர்நாடக பாஜகவினுடைய பார்வை மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதைவிட பெரிய விஷயம், அதை பற்றி எதுவும் கேட்காம இருக்க பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைமையும், அதை போலவே பாஜகவினுடைய அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற நம்முடைய பாமகவை பற்றி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு தண்ணி வராதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சின்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்ப இதற்கு எதற்கு அமைதியா இருக்கிறாருன்னு தெரியல. எப்பொழுது பாஜகவினுடைய இந்த இரட்டை வேடத்தை எப்பொழுது திரு அன்புமணி அவர்கள் கண்டிப்பாரு, எப்பொழுது இதை பற்றி தமிழகத்தினுடைய உண்மையாக தமிழகத்திற்காக செயல்படுவார்கள் என்பது நம்ம பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது.